எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நான் ஊரில் இருந்தப்போ எங்கள் வீட்டுக்காரவங்க எவ்வளோ சேலரி கொடுத்தாங்க, அதில் நான் என்னென்ன பண்ணேன், இப்போ வந்து நான் வந்த பிறகு என்னென்னமா நடக்குது அப்படிங்கிறத உங்கள்கிட்ட வந்து சொல்லலாம் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த வீடியோ. என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா, எங்கள் வீட்டுக்காரவங்க வந்து டிரைவிங் தான். ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து சிஎல்ல வந்து கண்ட்ராக்டாக போய்கிட்ருக்காங்கன்னு சொன்னேன். டிரைவர் வேக்கன்சிலன்ட்டு கண்ட்ராக்டாக போய்கிட்ருக்காங்கன்னு சொன்னேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா சேல்ரி வந்து இப்போ இன்றைக்கி டியூட்டிக்கு போனாங்கன்னா இன்றைக்கி காலைல 6 மணிக்கு டியூட்டிக்கு போனால் மறுநாள் காலைல இறங்கணும். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா இப்போ டெம்பரவரியாக போனதுனால வந்து சேல்ரி வந்து கட்டுப்படி ஆகலை, அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு உள்ள கடனுக்கெல்லாம் வந்து இதில் வேலைக்கு போய் எங்களுக்கு சம்பளம் கட்டுப்படி ஆகலை. அது இல்லாமல் எந்த ஒரு கடனும் இல்லாமல் இருந்தால் அந்த வேலைக்கு ஓகே. அதுவும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா பர்மனெண்ட்டு கிடையாது, டெம்பரவரியாக போயிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம்லாம் வச்சாங்க, எல்லாத்துலேயும் வந்து பாஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா 6 லட்சம் அமௌண்ட்டு கட்டினா தான் வேலை அப்படிங்கிற மாதிரி தகவல் வந்தது. எக்ஸாமில் பாஸ் பண்ணியும் ஆனால் எங்களுக்கு அமௌண்ட்டு 10 லட்சம் தேவைப்படுறதுனால வந்து அந்த வேலை எங்களால் வாங்க முடியலை. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா அதுக்கு அந்த வேலைக்கு போய் பணம் ரெடி பணம் இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த வேலை வாங்கிக்கலாம். ஆனால் இப்போயும் அந்த பணம் இருந்ததுன்னா அந்த வேலை வாங்கலாம். எங்களுக்கு அந்த பணம் இல்லாதனால அந்த வேலை வாங்க முடியலை. ஓகே, அதை பற்றி விட்டுலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ டிரைவிங் அதுலேயும் ஓகே தான், 40,000 50,000 சேல்ரி கிடைக்கும். வந்து கடன்கள் நிறையா இருக்குது. வில்லேஜில் இருந்தோம்னா இந்த அளவுக்கு கடன் வராது. ஏன்னா வந்து நம்ம விறகு அடுப்பில் சமைச்சிக்கலாம், சிலிண்டர் மிச்சம், அப்புறம் வந்து ரேஷன் அரிசி சமைச்சிக்கலாம். அப்புறம் அங்கே கீரை, முருங்கைக்காய், நிறையா சுண்டைக்காய், நிறைய விதமானது நம்ம கிராமத்து வீட்டில் கிடைக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதை வச்சு ரன் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து எதையுமே வந்து காசுக்கு வாங்கணும்னு தேவையில்லை, எல்லாமே வந்து நம்ம வீட்டில் உள்ள பொருளை வச்சு ரெடி பண்ணிக்கலாம். இங்கே டவுனில் இருக்கிறனால வந்து பார்த்திங்கன்னா அனைத்துமே காசு. கரண்ட் பில்லாக இருக்கட்டும், சமைக்கிறதுக்கு ரைஸாக இருக்கட்டும், இல்லை வீட்டு தேவையான பொருள் அனைத்தும். இப்போ நம்ம தண்ணி கூட செலவு பண்ணால் கூட அதுக்கு கரண்ட் பில்லு கட்டணும். அதே போல் வந்து சுச்சுவேஷன் தான் இங்கே டவுன் சைடு. நாங்கள் வாடகை வீட்டில் இருக்கிறதுக்கு வந்து எல்லாமே காசு தான். 1 லட்ச ரூபா நீங்கள் சம்பாதிக்கிறீங்கன்னா அதுக்கு தகுந்த செலவு கண்டிப்பாக இருக்கும். இப்போ நான் வந்து 10,000 ரூபா சம்பாதிக்கிறோம்னா அதுக்கு தகுந்த செலவு எங்களுக்கு இருக்கும். அவங்க அவ்வளோது சம்பாதிக்கிறாங்க, அவங்க பணக்காரவங்க, இவங்க இவ்வளவு சம்பாதிக்கிறாங்க, இவங்க ஏழை, அப்படியெல்லாம் கிடையாது. அவங்கவுங்க வருமானத்துக்கு தகுந்த மாதிரி செலவுகள் கண்டிப்பாக இருக்கும். யாரையும் வருத்தப்பட்டுக்க முடியாது. எல்லாருக்கும் இப்போது ஹை லெவலில் அவங்களுக்கு அமௌண்ட்டு வரும், ஆனால் அந்தளவுக்கு செலவு இருக்கும். நம்மளுக்கு கம்மியாக இருந்தாலும் அதுக்கு தகுந்த செலவு இருக்கும். கடன் இல்லாதவங்களே கிடையாது நாட்டில். அதே போல் கடன் இல்லாமல் இருந்தால் சந்தோஷம்தான். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதே போல் தாங்க இருந்துக்கிட்டு இருந்தது. இது எதுக்காக சொல்ல வரேன்னா, இப்போ வந்து எங்கள் வீட்டுக்காரங்க இதேமாரி அமௌண்ட்டு இப்போ வேலை பார்த்துட்டு கொடுத்தாங்கன்னா அதில் வந்து இப்போ ஹேர் கட் பண்ண, மற்றபடி வீட்டுக்கு தேவையான திங்ஸ் வாங்குறதுக்கு, வேறு எங்கேயும் நாங்கள் ஊருக்கு போகணும், எல்லாமே அந்த அமௌண்ட்டில் தான் வந்து செலவு பண்ணிக்குவோம். அப்புறம் லோன் கட்டிக்குவோம், ஒரு சில லோனெல்லாம் இருக்குது கட்டுவோம். அப்படிங்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா அந்த அமௌண்ட்டு வேலை பார்த்துட்டு வந்து கொடுக்குற அமௌண்ட்டை வந்து லோன் பணம் கட்டுறது, வீட்டு செலவு, மற்றபடி சொந்தக்காரங்களுக்கு எதுவும் ஃபங்க்ஷனுக்கு செய்கிறது, எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்காரங்க சம்பாதிக்கிறதுல தான் சம்பாதிச்சு வந்து கொடுக்குற பணத்தை வச்சு தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அம்மாவும் இடையில வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, நிறையா ஹெல்ப் பண்ணுவாங்க அம்மா. அப்போ அவங்க வந்து இப்போ வண்டிக்கு போனால் தொந்தரவு பண்ண மாட்டேன். ஏன்னா வண்டி ஓட்டுறதுனால நம்மளுக்கு தெரியும் இந்த டயத்தில் தான் பணம் கிடைக்கும், இந்த டயத்தில் கிடைக்காதுன்னு. அது கிடைக்காதுன்னு தெரிஞ்சும் வந்து வற்புறுத்த முடியாது. அதனால் வந்து நான் அம்மாகிட்டையோ இல்லை ஏதோ போட்டு ரெடி பண்ணி நான் கட்டிடணும்னு வச்சுங்க. ஒரு லோன் கட்டுறதா இருக்கட்டும், வேறு எதுவும் வீட்டு செலவுக்காக இருக்கட்டும், அப்படியே கரெக்டாக அதை அவங்கள தொந்தரவு பண்ணாமல் போட்டு ரன் பண்ணி வந்துடுவேன். மற்றபடி நம்ம பிள்ளைங்களுக்கு தேவையான திங்ஸ் வாங்கிட்டேன், எல்லாமே வந்து நாங்கள் அதில் பார்த்துக்கிட்டோம். இப்போ வந்து 10 நாள் கூட ஆகலை, நாங்கள் அடுத்த மாதத்துக்கு வந்து லோன் கட்டணும், வீட்டு செலவெல்லாம் இருக்குது. அப்படிங்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா இதுவரையும் அவங்க ஈடுபட்டது கிடையாது. ஏன்னா அவங்க வெளில இருக்கனால தொந்தரவு பண்ண மாட்டேன், நான் போட்டு கட்டிக்குவேன். அதுமாரி பணம் வந்த பிறகு நான் ரெடி பண்ணி கொடுத்துக்குவேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஃப்ரெண்டுக்கிட்டே இருக்கட்டும், இல்லை அம்மா அப்பாக்கிட்டே இருக்கட்டும், இல்லை அக்காக்கிட்டே இருக்கட்டும், பக்கத்தில் உள்ளவங்கள்ட்ட இதேமாரி நாங்கள் போட்டு ரெடி பண்ணி கட்டிக்கணும்னு வச்சுங்களேன், அவங்க அமௌண்ட்டு போட்டதையும் கொடுத்து விட்ருவேன். இப்படி தான் போய்கிட்டு இருந்தது. இப்போ நான் ஊருக்கு வந்துட்டேன். ஊருக்கு வந்தது வந்து பார்த்திங்கன்னா இப்போ லோனு, மற்றபடி இந்த டயத்தில் என்னென்ன பண்ணணும், போகணும், பிள்ளைங்க அது வாங்கணும் இது அப்படிங்கிறப்ப வந்து இப்போ எதுவுமே பண்ணாமல் வந்துட்டு உழைச்சிட்டு வந்து சம்பளத்தை மட்டும் கொடுத்துட்டு இப்போ நம்ம எமர்ஜென்சிக்கு ஃபோன் பண்ணோம்னா இப்போ ஒன்றும் பண்ண முடியாது, வைகி ஃபோனை, அவ்வளோதான். சம்பளம் வராதுன்னு தெரிஞ்சும் எனக்கு ஏன் கால் பண்ணுறேன், ஓகே பாரு. அடிக்கடி நம்ம ஒரு 2-3 வாட்டி நம்மளுக்கு தொல்லை அதிகமாக இருக்கப்போ ஃபோன் பண்ணோம்னா அந்த ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ஆஃப் பண்ணி போட்டுருவாப்புல, இல்லைன்னா பிளாக் லிஸ்ட்டில் கிடக்கும்.
அப்படிங்கிறப்போ வந்து நம்ம வேறு யார்ட்டையும் போய் நம்ம ரெடி பண்ண முடியாத பட்சத்தில் ஒன்றுமே கேட்க முடியாது. அப்போ அவ்வளோ ஒரு வலியாக இருக்கும், அவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்கும். யாருக்கும் இது நடந்திருக்கா என்னன்னு தெரியாது. இப்போ நான் இல்லாத டயத்தில் வந்து ஒரு 2 நாளைக்கு கூட அதை இருந்து சமாளிக்க முடியலை. எங்கள் நந்தினிக்கிட்ட சொல்லியிருக்காப்புல, ஏ அப்பா உங்கள் அக்கா எப்படி தான் அதெல்லாம் சமாளித்து பண்ணானே தெரியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. 2 நாள் நான் போராடுறது பெரும் அவஸ்தையாக இருக்குது, ரொம்ப கஷ்டம் தான் பட்டிருக்கிறா அவங்க அக்கா அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. ஏன்னா எவ்வளோ ஒரு கஷ்டமாக இருந்தாலும் நான் காமிக்க மாட்டேன், எல்லாத்தையும் வந்து நான் ரெடி பண்ணி கட்டிடுவேன். இப்போ வந்து ஒரு 2 நாளைக்கு இருந்து அதை சமாளிக்க முடியாமல் அவ்வளோ ஒரு கஷ்டப்பட்டு சொல்லியிருக்காப்புல எங்கள் நந்தினிகிட்ட. ஏக்கா அப்போ அதுக்கு தான்க்கா அதேமாரி மாமா சொன்னாங்க, அதுக்கு தான்க்கா நான் சொன்னேன், எங்கள் அக்காவை திட்டுவீங்களே, இப்போ லோனு கட்டணும் வேறு எதுவும் வீட்டு செலவுக்கெல்லாம் கேட்டால் டப்புன்னு ஃபோனை கட் பண்ணிவிடுவீங்களா, இப்போ தெரியுதா இப்போ எங்கள் அக்கா இல்லாமல் இவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறா. உண்மையிலே தாண்டி ரொம்ப தான் மெகிஸ் கஷ்டப்பட்டுருக்கிறா அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணியிருக்கிறாப்புல. எல்லார் வீட்லேயும் அதிகமாக நடக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, சில பேர் வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து வேலைக்கு போவாங்க, சில பேர் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்டு மட்டும் வேலைக்கு போவாங்க, ஒய்ஃப் வீட்டில் இருப்பாங்க. அதேமாரி தான் நான் இருந்துக்கிட்டு இருந்தேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து ஒரு 2 நாளைக்கு இருந்து அதை சமாளிக்க முடியல, அவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்குது. அப்போ வந்து சொல்லுவாங்க, நீ என்ன தெண்டமாக தானே இருக்கிற, நீ அந்த வேலையை பார்த்தா உனக்கு தெரியும் அந்த வலி அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தெண்டமாக இருந்தாலும் அந்த எல்லா கஷ்டத்தையும் வந்து நம்ம வீட்டுக்காரங்கள்ட்ட காமிக்காமல் எல்லாத்தையுமே வந்து சமாளித்து வந்துடுவாங்க லேடிஸு. ஆனால் இதே பாய்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம 2 நாள் கூட அதை சமாளிக்க முடியல. பிள்ளைங்க அதுன்னு கேட்பாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளும் வந்து வாங்கிக்கலாம்ப்பா, செஞ்சுக்கலாம், கொஞ்சம் பொறுமையாக இருக்குன்னா அவங்களுக்கு தகுந்த மாதிரி சொன்னோம்னா ஓகே, அதெல்லாம் முடியாது போ அப்படிங்கிற மாதிரியெல்லாம் பேசுனா பிள்ளைங்களுக்கு வந்து மனசு விட்டு போயிடும். எல்லார் வீட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா லேடிஸ் வந்து எவ்வளோ தான் கஷ்டமாக இருந்தாலும் அவங்க வந்து வெளியில் காமிச்சிக்காமல் எல்லாத்தையும் ரன் பண்ணி சமாளித்து வந்துடுவாங்க. ஆனால் பாய்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 2 நாளைக்கு கூட அந்த குடும்பத்தை வந்து ரன் பண்ண முடியாது, அது ரொம்ப கஷ்டம். லேடிஸ் இல்லாத அது வீடு இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்காரங்க வந்து 2 நாளாக வந்து சமாளிக்க முடியாமல் ரொம்ப ஒரு வாரத்துக்குள்ளே கஷ்டப்பட்டாப்புல. இப்போ வண்டிக்கு போயிட்டாங்க, இனிமேல் பிரச்சனை இல்லை, நானும் வேலைக்கு வந்துட்டு ஒரு பிரச்சனையும் இல்லை. ரொம்ப ஃபீல் பண்ணாப்புல, உண்மையிலே ரொம்ப கஷ்டம்டி, நீ ரொம்ப சமாளிச்சிருக்கிற, ஆனால் என்னால் 2 நாளைக்கு கூட வீட்டில் இருக்க முடியல, அவ்வளோ ஒரு தொல்லையாக இருந்தது அப்படின்னு சொன்னாப்புல. அதனால் வந்து எதுக்காக சொல்ல வரேன்னா, யாரும் வந்து ஒய்ஃபை வந்து தெண்டமாக தானே இருக்கிற, நீ வேலைக்கு போகலை, நீ வந்து வீண் செலவு பண்ணிக்கிட்டு இருக்கிற அப்படி இப்படின்னு வந்து தரைகுறைவாக பேசாதீங்க, அவங்க கஷ்டப்படுற மாதிரி நடந்துக்காதீங்க. அவங்க இருக்கிறப்ப அதோட வலி தெரியாது, இல்லாதப்போ தான் கண்டிப்பாக அந்த வலியை உணர்வீங்க. தயவுசெய்து யாரும் வந்து ஒய்ஃபை திட்டாதீங்க. வீண் செலவு தயவுசெய்து யாரும் பண்ண மாட்டாங்க. லேடிஸை பொறுத்தவரையும் வீண் செலவு அதிகமாக பண்ண மாட்டாங்க. குடும்பத்தை வந்து சிக்கனமாக தான் நடத்துவாங்க. அது எப்படி தான் நடத்தினாலும் லேடிஸுக்கு கிடைக்கக்கூடிய பேர் என்னென்னு பார்த்திங்கன்னா, நீ தெண்டமாக தானே வீட்டில் இருக்கிற, வீண் செலவு பண்ணிக்கிட்டு இருக்கிற, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உனக்கு சம்பாரித்து அதோட வலி தெரியும் அப்படிங்கிறதெல்லாம் அந்த வார்த்தை வரும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஈஸியாக சொல்லிவிடுவாங்க, ஆனால் முடியலை, அவ்வளோ ஒரு கஷ்டம், எங்கள் வீட்டில் இப்படியெல்லாம் நடந்தது, அதை வந்து சொல்லி ஃபீல் பண்ணாப்புல, அதை உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன். இதே போல் வந்து யார் வீட்லேயும் நடந்திருக்குதா அப்படிங்கிறத வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. பாய். யாரையும் வந்து தவறுதலையாக நான் சொல்லலை, எனக்கு என்ன நடந்ததோ அதை சொன்னேன். உங்களுக்கு இதே போல் நடந்திருக்குதா, இதே போல் மனவலி அதிகமாக உங்களுக்கு இருந்திருக்குதா, உங்கள் வீட்டுக்காரவங்க இதேமாரி கஷ்டப்பட்டுருக்காங்களா, நீங்களும் இதே போல் வார்த்தைகள் கேட்டிருக்கீங்களா அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பாய்.